நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடலூர் மாவட்டத்தினுடைய நல்லாற்றூர் இந்த க்ஷேத்திரம். இதுக்கு முன்னாடி ஸ்வர்ணபுரி அப்படிங்கிறது இந்த ஊரினுடைய பழமையான பெயர். இருக்கக்கூடிய சிவபெருமான் ஸ்வர்ணபுரீஸ்வரர். ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம், புரீஸ்வரர்னா தங்கத்தை வழங்குபவர். தங்க குவியலை வழங்கக்கூடிய சிவபெருமானாக நம்ம ஆலயத்தினுடைய மூலவர் இருக்கார். தமிழ் பெயர் பொன்னம்பலநாதர், அம்பாள் பேர் திரிபுர சுந்தரி. 5ஆம் நூற்றாண்டினுடைய சிவாலயம். இந்த சிவாலயம் திருநாவுக்கரசருடைய வைப்புத்தலமாக பாடல் பெற்ற ஸ்தலம். 7வது திருமுறை 6ஆம் திருமுறை 77வது பதிகம் 4வது பாடலாக இந்த தலத்தினுடைய பாடல் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்தினுடைய மகாமண்டபத்தில் காலசம்ஹாரமூர்த்தி, திருக்கடையூரில் இருக்க மாதிரியான ஒரு காலசம்ஹாரமூர்த்தி மூல விக்கிரகமாக இங்கே இருக்கார். மேற்கு நோக்கிய மிருத்யுஞ்சயராக அவர் இருக்கிறதுனால எல்லா விதமான வியாதிகளையும் நிவர்த்தி அடையக்கூடிய அற்புத ஆற்றல் மிக்கவராக இந்த காலசம்ஹாரமூர்த்தி இங்கே இருக்கார். மேலும் இங்கே இருக்கக்கூடிய தூண்களில் கர்ணவிதாயினி சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தஸ்வரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பாள் இங்கே இருக்கிறதுனால நல்ல இசை ஞானம் வழங்கக்கூடிய அம்பாளாக அவங்க இருந்துன்னு இருக்காங்க. துவாரபாலர்களை பிரதட்சிணம் பண்ணக்கூடிய தூண்களாக இங்கே இருக்குது. மேலும் இந்த மண்டபம் சொக்கட்டா மண்டபம் அப்படின்னு சொல்லி தம்பதிகளுடைய ஒத்துமைக்காக இந்த மண்டபத்தில் நின்று சுவாமி அம்பாலை ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணாக்கா தாம்பத்திய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒத்துமையான வாழ்க்கை கிடைக்கும். வட திருக்கடவுர் அப்படின்னு இந்த மிருத்யுஞ்சயர் இருக்கிறதுனால இதை சொல்லின்னு இருக்காங்க. அதனால இங்கே ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் மற்றும் 60, 70, 80 சாந்திகள்லாம் இங்கே நடந்துன்னு இருக்குது. இப்படி அற்புதமான ஒரு வேலைப்பாடுகள் மிகுந்த, சிற்ப வேலைகள் மிகுந்த ஒரு 5ஆம் நூற்றாண்டு சிவாலயம். அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வழிபாடு செய்து எல்லாம் வல்ல திரிபுர சுந்தரி ஸ்வர்ணபுரீஸ்வர பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா.